ஏய் என்னடி? ஏய் இங்க பாரு, ஆல்ரெடி என்னோட சாரி வைக்கிறக்கே இடம் பத்தல. இதுல உங்க அம்மாவோட பழைய பட்டு புடவையில எதுக்குடா இங்க கொண்டாந்து வச்சிட்டு இருக்க? ஒழுங்கு முறையா கொண்டு போய் குப்பையில போடு. ஏய் இதோட வேல்யூ தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஏய் குப்பையில போடுன்னு சொல்லிட்டு இருக்க. வேல்யூ தெரியல, வெங்காயம் தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கற. நான் சொன்னா உனக்கு புரியாது. இதெல்லாம் எடுத்துட்டு என் கூட வா. அப்படியே என் ஹஸ்பண்ட் என்ன கூட்டிட்டு வந்தேன்னா சர்வீஸ் பட்டு சென்டர். இவங்க ஷாப் என்எஸ்ஆர் ரோட், சாய்பாபா காலனி, எஸ்பெண்ட், விஷ்ணு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் அண்ட் பூர்விகாக்கு மேலேயே லொகேட் ஆயிருக்காங்க. சென்னை, திருச்சி, சேலம், நாமக்கல்ல கூட இவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. நீங்க சாரீஸை டைரக்டா ஷாப்புக்கு எடுத்துட்டு வரணும்னு இல்ல, கீழே கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் உங்க சாரீஸோட போட்டோஸ் அனுப்புனீங்கனாலே போதும். அவங்களே வேல்யூவை சொல்லிட்டு உங்க வீட்டுக்கே வந்து ஸ்பாட் கேஷ் கொடுத்துட்டு சாரீஸை வாங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளி பொருட்களுமே நல்ல ரேட்டுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா டோர் ஸ்டெப் பிக்கப்பும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. அண்ணா, பழைய பட்டு புடவைக்கு காசு கொடுப்பீங்களா? ஆமாங்க, காசு தரேன். அப்ப இதுல இருக்கிறதுல எவ்வளவு போகும்னு பார்த்து சொல்லுங்க. இத பார்த்து சொல்றேன். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நீங்க ஒரு 7 சாரீஸ் கொண்டாந்து இருக்கீங்க. இருக்க சாரியை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி பார்ப்பாங்க. தேய்ச்சி பார்த்தா இந்த மாதிரி ஒயிட் கலர் வரணுங்க. ஒயிட் கலர் வந்தா வெள்ளிச்சு இருக்குங்க, நல்ல ரேட், மார்க்கெட் ரேட் வாங்கிக்கிறேங்க. இந்த மாதிரி ஸ்கிராப் பண்றப்போ ரெட் கலர் வரக்கூடாதுங்க. ரெட் கலர் வந்தா காப்பருங்க, இது வேல்யூ இல்லைங்க, இது போகாதுங்க. நீங்க கொண்டு இருக்க சாரியில பாத்தீங்கன்னா 7 சாரியில 6 சாரி ஒயிட் தாங்க வருது. இது 6 சாரீஸுமே நல்ல ரேட் போகுங்க. இது ஒரு சாரீஸ் மட்டும் போகாதுங்க. நீங்க கொண்டு இருக்க மற்ற சாரி எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 1,15,000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க எல்லா சாரியும். 1,15,000க்கா? வேல்யூவே இல்லன்னா 1,15,000 ரூபாய் ஒப்பனா கொடுப்பான். நாங்க 1,15,000 ரூபாங்க. என்ன என்னங்க, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இதுல எனக்கும் பங்கு கொடுங்களேன். மன்னிப்புகள். என்னங்க, சாரிங்க, கால்ல வேணாலும் விழுகுறேங்க. பாதி பங்கு மட்டும் கொடுத்துருங்க. உனக்கு பாதி, எனக்கு பாதி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நன்றி தலைவா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே.